பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையான தேவ மக்களே, அவர் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்தி உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது, மனிதனை பலப்படுத்தக்கூடியது. அந்த வாக்குத்தத்தங்களை நம்பக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு இருந்தால் அவர் உண்டென்றும் தம்மை தேடுதலுக்கு பலனளிக்கிறார் என்ற வாக்குத்தத்தம் வாழ்க்கை நிறைவேறும். அருமையான தேவ மக்களே, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அழகாய் இப்படி சொல்லுகிறது. அவர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடை செய்கிறவர், தோய்ந்த ஆத்துமாவை அவர் நிரப்புகிறவர். தோய்ந்து போயிருக்கிற, விடாய்த்து போய் என்னடா ஓடி ஓடி சோர்ந்து டயர்டான அப்படிப்பட்ட ஆத்துமாவை, ஆத்துமா என்றால் மனசு, உணர்ச்சி, விருப்பம், அநேகருடைய மனசு விடாய்த்து, அநேகருடைய விருப்பம் விடாய்த்து தோய்ந்து போனவர்களை அவர் சம்பூர்ணம் அடைய செய்கிறோம். மாத்திரல்ல, அந்த குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குற தேவனாக இருக்க. தேவ மக்களே, நீங்க சங்கீதம் 68:9 படிக்கும் போது அவர் சம்பூர்ண மழையை அவர் பெய்ய பண்ணுவாரா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். நீங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் படிக்கும் போது உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். அவர் சம்பூர்ணத்தை உனக்கும் எனக்கும் தர விரும்புகிறார். குறைவில்லாத ஒரு நிறைவான ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். தேவ மக்களே, ஒருவேளை எப்படி வாழ்க்கையில் சம்பூர்ணமான மழை பெய்யும்? எப்போது கர்த்தர் வாழ்க்கை குறைவெல்லாம் மாற்றுவார்? எப்போது நான் காண்கிற இந்த தோய்ந்து போன, விடாய்த்து போன இந்த நிலைமைகளாம் மாறும்? அதுதான் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். முடிக்கிறார் கீழே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவங்க புது பலத்தை அடைகிறாங்க. ஏசப்பாவுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய நேரத்துக்கு, அவருடைய காலத்துக்கு காத்திருந்து பாருங்கள் மக்களே. எதெல்லாம் நீ விடாய்த்து பண்ணி சோர்ந்து போனீங்களோ அங்கே நீங்கள் ஓடினாலும் இலைப்படையாராம், நடந்தாலும் சோர்ந்து போகிற, நடந்து போகும்போதே ஒரு சோர்வு, ஓடும்போதே விடாய்த்து போகிற நிலை, இதெல்லாம் தேவன் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கை உள்ள, இறைவன் பக்தி உள்ள மக்களாக இருந்தால் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி, அவர் விடாய்த்த ஆத்துமாவை அவர் சம்பூர்ணம் அடைய செய்கிறார். என்ன எப்படிங்க? அவர் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு வெக்கத்துக்கு பதிலாக அவர்கள் இரட்டத்தனையான பலனை அடைவார்கள். இப்படிப்பட்ட அருமையான மகிமையான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இடறி போகாதீங்க. ஒரு நல்ல காலம், ஒரு நன்மை உங்களை தேடி வருகிறது. நூறத்து நற்செய்தி, அது விடாய்த்து போன ஆத்துமாவை அது குளிர, ஒரு விடாய்த்து போயிருக்கியா, ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தி உங்களுக்காய் காத்திருக்கிறது. தளர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எப்போதுமே நம்ம கண்ணீரோடு, எப்போது வேதனையோடு, எப்போது சத்துருக்கோடு வாழ கர்த்தர் ஒரு நாள் அனுமதிப்பதில்லை. ஒரு சத்துரு பிடியில, வியாதி பிடியில, கண்ணீர் பிடியில எங்க தவிக்கிற ஒரு நல்ல செய்தி, விடாய்த்த ஆத்துமாவை நான் சம்பூர்ணம் அடைய செய்வேன். அவை தோய்ந்து போன ஆத்துமாவை, எங்கெல்லாம் தோய்ந்து போய் குளிர் குறைபட்டிருக்கிறதோ அங்க நான் நிரப்புவேன். அதான் தாவீது சொல்லுவேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அற்புத சாட்சியாக மாறின தாவீதினுடைய அனுபவம் இங்க இருக்க ஒவ்வொரு வாழ்க்கை நடக்கும். இந்த புது வார்த்தை, இந்த அற்புதமான வார்த்தை எரேமியா 31:25 படி தோய்ந்து போன, விடாய்த்து போன இந்த ஆத்துமாக்களை சம்பூர்ணமடை செய்து நிரப்புவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.